ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாமா? பல்லாவரம் சந்தை. இந்த பல்லாவரம் சந்தைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே நான் பல்லாவரம் சந்தை போனேன். ஸோ என்னோட ஷூட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம், அந்த ஆன்டிக் லுக்கில் பழைய காலத்து பொருள்லாம் வாங்க போனேன். அவ்வளோ காஸ்ட்லி. இங்கே லோக்கல் கடையிலே அந்த காஸ்ட் கிடையாது, அங்கே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு புரியல. லைக் எப்படின்னா பேரம் கூட பேசக்கூடாது, அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்கணும். ஒரு சின்ன டிஃபன் கேரியர் 8,000 9,000, ஒரு தவளை மாதிரி இருக்குது 12,000. அதே தான் நான் சேம் டேயில் ஈவினிங் வந்து வடபழனியில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். லைக் அந்த பல்லாவரம் சந்தையில் நான் என்னெல்லாம் விசாரிச்சனோ அது எல்லாமே நான் வடபழனியில் வாங்கினேன். அவங்க சொன்னதை விட ஆஃப் த அமௌண்ட் எனக்கு கொடுத்தாங்க. ப்ளஸ் நான் வந்து ஒரு 3-4 பொருள் எடுக்கும் போது எனக்கு ஒவ்வொரு பொருளுமே ஒரு 500 600 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பல்லாவரம் சந்தையில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா? இந்த நிறைய வீடியோஸ் போட்டு இந்த பல்லாவரம் சந்தைக்கு ஒரு ஹைக் கொடுத்து, இது பல்லாவரம் சந்தை மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி தான் வருது. எனக்கு லைக் எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கோவம் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசெண்டாக ஒரு பிரியாணி கடை, அது வந்து 1 hour கியூவில் நின்று அந்த பிரியாணி போய் வாங்கி சாப்பிட்றாங்க. லைக் அந்த அளவுக்கு அது ஒர்த்தே கிடையாது. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் மக்கள் அங்கங்கே போய் வாங்குறாங்க. அது ஒர்த்தா இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோஸ் போடுங்க, இல்லைனா அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு இந்த பல்லாவரம் சந்தை இந்த பிரியாணி கடையெல்லாம் பார்த்து அவ்வளோ கோவம் வருது.